ஒரு ஊர்ல ஒரு அப்பா, அம்மா, புள்ளைங்கன்னு ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த அப்பா வேலை பார்த்த இடத்துல வருமானம் பத்தல. அந்த வருத்தத்தையும், கோபத்தையும் சில நேரங்களில் மனைவி மேலயும், புள்ளைங்க மேலயும் காட்டுவாரு. ஆனா, பொறுப்பில்லாம இருந்தவர் இல்ல. தேவைப்பட்டா வெளியில கடன் வாங்கியாவது குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு 5 வருஷம் நல்லா குடும்பத்த நடத்திட்டு இருந்தாரு. ஒரு நாள் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் வந்தான். அவன் அந்த அந்த மனைவியையும், பிள்ளைகளையும் பார்த்து, "நீங்க என் கூட வந்துருங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் செய்து தர்றேன். இப்ப இருக்கிற வாழ்க்கைய விட இன்னும் நல்ல வாழ்க்கை தர்றேன்"ன்னு ஆசை வார்த்தை சொல்லி மயக்கினான். உங்க கணவரையும், உங்க அப்பாவையும் விட்டுட்டு வாங்கன்னு சொன்ன உடனே பெரிய வாழ்க்கை கிடைக்கப் போகுதுன்னு நம்பி அவங்க அவனோட போயிட்டாங்க. இதனால் மனசு உடைஞ்ச அந்த அப்பா தனிமையிலே போயிட்டாரு. நான் உங்கள பாத்துக்கறேன்னு கூட்டிக்கிட்டு போனவன் 2 நாள்ல அவங்க கிட்ட சொன்ன வாக்குறுதிகளில் ஒன்னையும் நிறைவேற்றல. ஏன்? ன்னு கேட்டதுக்கு, உங்க அப்பா நெறைய கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. என்னால குடும்பத்தை நடத்த கடன் வாங்க முடியாது. இருக்கிற வருமானத்துல என்ன முடியுமோ அதத்தான் செய்ய முடியும். இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டானாம். இப்போ அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா ஆகி அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். இந்த கதை ஏதோ தமிழ்நாடு தமிழ்நாடு அப்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு நாட்டுல நடந்த கதையாம்.